சஜு, கேப்டனை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆமா சார், எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு. Soldiers, General is coming. General salute. Salute. Sir, என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. சில நாட்களாக கிறிஸ்தவர்கள் தப்பித்துச் செல்கிறார்களாம். அது எப்படி? அதுவும் நம் இடங்களிலேயே ரகசியமாய் ஆராதனை கூட்டங்கள் நடத்திவிட்டு தப்பிச் செல்கிறார்களாம். அதுவும் எப்படி? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சார், அவர்களை எவ்வளவு தேடியும் அகப்படவில்லை சார். என்ன? எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லையா? ஏன் கிடைக்கவில்லை? உங்களால் முடியாது என்று சொன்னால் வேறு யாரால் ஆகும்? இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் எங்கோ தவறு நடக்கிறது. கேப்டன், நீ சொல். சார், உனக்கு தெரியும் இதில் எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. சார், அப்படி தவறு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து முயற்சியோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரும். இல்லை, தவறு நடந்து கொண்டிருக்கிறது, அது நிச்சயம். இதை என்னால் நம்ப முடியவில்லை. சொல், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். தெரியாதா? நீ சொல், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உனக்கு? நோ சார். என்ன? யாருக்கும் தெரியாதா? உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் வேறு யாருக்கு தெரியும்? கேப்டன், சொல். உனக்கு தெரியும். Something is wrong. தெரியாது, தெரியாது, தெரியாது. என்ன நடக்கிறது இங்கே? உங்களுக்கு தெரியும். கேப்டன், சொல். சொல் கேப்டன், சொல். எனது ஆட்சியிலே, எனது கூட்டத்திலே ஒரு துரோகியா இருக்கவே கூடாது. நோ. சொல் கேப்டன், சொல். உன்னை போன்ற ஒரு திறமைசாலி நம்மில் ஒருவனும் இல்லை. ராணுவத்தின் ரகசியம் எல்லாம் உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை மீறி ஒரு காரியமும் இங்கு செயல்படாது. அப்படி இருக்க எனக்கு தெரியாது என்று சொல்கிறாயே. சொல் கேப்டன், ஏன் அப்படி சொன்னாய்? சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார், இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்ல போறேன் சார். சார், அவர்கள் பிரசங்கிக்கிற அந்த கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் சார். மெய்யான தெய்வம். என்ன சொன்னாய்? மெய்யான தெய்வமா?
தண்ணீரா? புல்லட், தண்ணீர் கொண்டு வா. இப்படி கொடு. கேப்டன், எத்தனையோ பேருக்கு தண்ணீரை கொடுக்காமல் உயிரோடு சாகடித்தாய். ஆனால் நான் உனக்கு தண்ணீர் கொடுக்கிறேன். இந்தா இந்தா, குடி, தண்ணீர் குடி. இந்த கையினால் எத்தனையோ கிறிஸ்தவர்களை நீ உயிரோடு எரித்திருக்கிறாய். அதனால் இப்பொழுது நான் உன்னை எரிக்கப் போகிறேன். ஏய்! என்னை உயிரோடு கொளுத்தினாலும் பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம். என்ன சொன்னாய்? மைக்கோ, பெட்ரோலை கொண்டு வா. வேண்டாம், 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 விட்டுடுங்க. வேண்டாம், 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 நான் உண்மையை சொன்னதுனால தானே இப்படி அநியாயமா கேப்டன் உயிரை இழந்துட்டார். அட பாவி, உயிரோட இப்படி கொன்னா பாவி. கேப்டன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களில் யாராவது
இப்படிப்பட்ட துரோகிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் இதே கதிதான். ஆம், பார்த்தீர்களா இந்த கொடூர சம்பவத்தை? அன்பு நிறைந்த இயேசுவுக்காக அந்த கேப்டன் தன்னையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்.